ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கொச்சின் பேராயத்தின் வழியாக அனுதினமும் ஒவ்வொரு அருளுரையை கேட்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் கூட ஹீலிங் என்கிற தலைப்பில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். ஹீலிங், குணமாக்குதல், குணமடைதல். மனித வாழ்க்கையில் இரண்டு தரத்தில் இதை நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று மருத்துவ ரீதியான குணமாக்குதல். இன்றைக்குள்ள அறிவியல் மற்றும் மருந்துகளை உபயோகித்து இன்னைக்கு அநேக விடுதலையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக டிவைன் ஹீலிங், தெய்வீக குணமாக்குதல் என்று நம்மளால் பார்க்க முடியும். இந்த தெய்வீக குணமாக்குதல் என்பது எபிரேய பதத்திலே ராஃபா என்கிற பதம் உபயோகப்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியும். ராஃபா என்றால் டு ரெடி, மீட்டெடுப்பது, குணமாக்குதல், குணப்படுத்துவது என்று அநேக பொருட்களை உடையது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, இந்த குணமாக்குதல் என்பது மனிதனுக்கு இரண்டு நிலையிலே குணமாக்குதல் அவசியமாக இருக்கிறது. ஒன்று மனதளவிலே விடுதலை, மென்டல் ஹீலிங். இரண்டாவதாக சரீரத்திலே குணமாக்குதல், பிசிக்கல் ஹீலிங். இது ரெண்டும் அவசியமாக இருக்கிறது. உதாரணத்திற்காக மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனம் ஒருவேளை 40 முதல் 45 வரை வாசிக்கும் பொழுது, குஷ்டரோகி ஒருவன் இயேசுவின் பாதத்திலே வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கூறுகிறதான அந்த இடத்திலே, இன்றைய பொழுது மாத்திரமல்ல, அன்றைய காலகட்டத்திலே குஷ்டரோக மண்டலம் அனைவருக்கும் நாம் தெரியும். அவன் தீட்டானவன், சமுதாயத்தாலே தள்ளப்பட்டவன், தன் குடும்பத்தாலே வெறுக்கப்பட்டவன். அப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கணும். மனதளவிலே அவனுக்கு பிரச்சனை இருந்தது, சரீரத்திலும் பிரச்சனை இருந்தது, தளர்ந்து போய் காணப்பட்டான். ஆனால் அவன் முதலாவதாக அவன் குணமடைய ஒரு காரணம் நம்பிக்கை. கடவுள் மீது வைத்த நம்பிக்கையும் கடவுள் மீது வைத்த விசுவாசத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்கிறதான வார்த்தை. அவன் மனதளவிலே காயப்பட்டு இருந்தான். என்னை யாராவது தொடமாட்டார்களா, என்னிடம் யாராவது பேச மாட்டார்களா என்று இருந்த பொழுது, இயேசு முதல் முறையாக அவனை பார்க்கப்படும் பொழுது, இயேசு மனதுருகி அவன் கரங்களை நீட்டி தொற்று அவனை குணமாக்கிட்ட நிலைமையிலே இரண்டு தரத்திலே அவன் அங்கே விடுதலை பெறுகிறான். மனதிலே ஏற்பட்ட காயங்கள், மென்டல் ஹீலிங் உண்டாகிறது. இயேசு தொட்ட உடனே சரீரத்திலும் அவனுக்கு குணமாக்குதல் உண்டாகிறது. ஒருவேளை பிரியமானவர்கள், இந்த குணமாக்குதல் என்பது இயேசு நம்மை தொடும் பொழுது குணமாகிறது. இயேசு தொட வேண்டுமானால் நமக்கு ஒரு நம்பிக்கை அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் நாம் ஒருவேளை சரிது ஏற்படும் நோயினாலே பலதரப்பட்ட பாரங்களை சுமைக்கிறோம், அல்லது மனதளவிலும் பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நமக்கு நம்பிக்கை என்பது, அந்த டிவைன் ஹீலிங் என்பது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதற்கு முதலாவதாக அந்த குஷ்டரோகியை போல ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த தபசு காலத்திலே ஒருவேளை மனதளவிலோ சரீர அளவிலோ பாரப்பட்டு நான் இருப்போமானால், இந்த குஷ்டரோகியை போல ஆண்டவரை தேடும் பொழுது, நம்பிக்கையோடு தேடும் பொழுது, நமக்கு அவர் குணமாக்குகின்ற இறைவனாக இருக்கிறார். தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.